நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்மளோட டாபிக் உலகின் மிகப்பெரிய அறிவாளி யார் என்பது தான். அதாவது மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் வர்ற 9வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்துருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்னு சிவபுராணத்தில் 9வது பாடலில் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. அதாவது உலகின் மிகப்பெரிய அறிவாளிங்கிறதுக்காக இதில் உங்களுக்கு ஒரு கதை மூலமாக விளக்குறேன். அதாவது ஒரு நாட்டில் ஒரு ராஜா தான் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாரு. அவர் ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஒரு பந்தயம் வைக்கிறாரு. அதாவது அந்த பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபா பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பந்தயத்தில் அவர் என்ன கேள்வி வைக்கிறாருன்னா, இந்த ஊருக்குள்ளே இருக்கிற காக்காயெல்லாம் யார் எண்ணிட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபா பரிசாக தர்றேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு பந்தயம் வைக்கிறாரு. அப்போ எல்லாரும் அப்போ இந்த மாதிரி ராஜா 1 லட்சம் ரூபா பரிசு சொல்லியிருக்காரு, நம்ம எப்படி இந்த காக்காயெல்லாம் போய் எல்லா பக்கம் போய் எண்றதுன்னு ஒரே மக்களெல்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்களா. அப்படி குழப்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இதுக்கு தீர்வு காண்றதுன்னு சொல்லி அப்போ பார்த்தா அந்த ஊரில் ஒரு நல்ல படிப்பாளி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ரொம்ப சிறந்த சிவபக்தரும் கூட. அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி ராஜா ஒரு பந்தயம் வச்சுருக்கிறாரு, ஒரு போட்டி வச்சுருக்கிறாரு. அந்த போட்டியில் காக்காய், இந்த ஊரில் இருக்கிற காக்காயெல்லாம் எண்ணிட்டு சொல்கிறாரு. கரெக்டாக யார் சொல்கிறாங்களோ எவ்வளோ காக்கா இருக்குன்னு எண்ணிக்கையில் சொன்னோம்னா அவர் பரிசு கொடுப்பாரு. அதனால் எங்களுக்கெல்லாம் அது எப்படின்னு எண்ண முடியல, காக்கா அங்கே இங்கேயும் பறந்து ஓடிடுது, எங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு, நீ தான் இந்த புதிருக்கு விடை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிவபக்தர் படித்தவர் என்னங்கிறார், சரி நடங்க, நாளைக்கு நம்மளாம் பந்தயத்தில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசவைக்கு மறுநாள் எல்லாரும் இவங்கெல்லாம் திரண்டு போகிறாங்க. அப்போ ராஜா அதே மாதிரி கேட்குறாரு, யார் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டிங்களா, காக்கா எண்ணிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்குறாரு. அப்போ ராஜா கேட்டோன்னே இவங்கெல்லாம் என்னங்கிறாரு, அந்த இவரை படித்தவர் நீங்கள் சொல்லுங்கள், சீக்கிரமாக பதில் சொல்லுங்கள் ராஜாவுக்கு அப்படின்னு அவர் உசுப்பி விடுறாங்க. அப்போ அவரும் சொல்கிறாரு, ஆமாம் ராஜா, நாங்கள்லாம் காக்கா எண்ணிட்டு வந்துட்டோம், நான் தான் எண்ணிட்டு வந்தேன். அதில் காக்காயோட எண்ணிக்கை கரெக்டாக 1521 காக்கா இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த படித்தவர் சொல்கிறாரு. அப்போ ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு, அப்பா நீ ஒருத்தராவது இந்த ஊரில் எண்ணிட்டு சொன்னேல்லப்பா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பரிசை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஒரு ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, எதிர்த்தரப்பு இதில் என்னன்னா இவன் பரிசு தட்டிட்டு போயிடுவான் போல் இருக்குது, இவன் எப்படியாவது பரிசு வாங்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் என்னன்னு கேட்குறாரு, சரி நீ சொல்கிறது 1521 காக்கான்னு சொல்லிட்ட, ஒருவேளை காக்கா அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறது, அப்படியா, சரி அப்படி இருந்துச்சுன்னா அந்த காக்காயெல்லாம் பக்கத்து ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்த காக்காயாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறதுன்னு பதில் சொல்லாமல் முழிக்கிறாரு. அப்போ சரி ஒருவேளை காக்காயோட எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காக்காயோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குதுன்னா நம்ம ஊர் காக்காயெல்லாம் வேறு ஊருக்கு போயிருக்குமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சமயோசிதமாக அவர் பதில் சொல்கிறாரு. அதை பார்த்து மித்தவங்க எல்லாம் வாயடைச்சு போயிடுறாங்க. ராஜாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி சமயோசிதமான புத்தி, அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்ல நுட்பமான அறிவையும் இந்த மாதிரி அறிவு நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சிவபெருமான் அவர் வழிபட்டதுனால தான் அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. அதுக்கு மாணிக்க வாசகர் அந்த பாடல் 9வது பாடலில் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, வெய்யாய் தனியாய் அப்படிங்கிறார். வெய்யாய் தனியாய் அப்படின்னா, வெய்யாய்னா வெப்பமானவனே, தனியாய் அப்படின்னா குளிர்ச்சித்தன்மையுடையவனே, இயமான நாம் அப்படின்னா எஜமானர்னு அர்த்தம். இயமான நாம் விமலா அப்படிங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் என்னென்னா மலம் அகற்றியவன், அதாவது ஆணவ மலம் அற்றவன் சுத்த தேகத்தை உடையவர் சிவபெருமான். அதனால் விமலான்னு நிறைய பாடல்கள் அடிக்கொருக்க விமலான்னு இந்த சிவபுராணத்தில் வரும். அப்புறம் பொய்யாயின எல்லாம், அதாவது எல்லாமே பொய் இந்த உலகத்தில், செல்வமும் பொய், புகழும் பொய், நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் பொய், ஏன் இந்த உடம்பு கூட பொய் தான், எல்லாமே பொய்யாயின எல்லாம் போயகல வந்துருளி. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த பொய்யாயின எல்லாம் போயகல தெய்வமே நீ அருளணும் எனக்கு மெய்ஞானமாகி. மெய்ஞானங்கிறது என்ன, உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். அந்த மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே,
சுடரே, மிளிர்கின்ற மெய்ச்சுடர்னு உண்மையான சுடர் ஜோதியா, அருட்பெருஞ்சோதியா, மெய்ச்சுடரா எங்கேயும் ஓங்கி வளர்ந்துருக்கிற சுடர் சிவபெருமான் மட்டுமே. எஞ்ஞானம் இல்லாதேன், எந்த ஞானமும் இல்லாத எனக்கு கூட இன்பத்தை கொடுத்த அவரு தான் இந்த உலகத்திலேயே அறிவாளி. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. அஞ்ஞானம்ங்கிறது என்ன? ஞானம் இல்லாதது, அறிவில்லாதது, இருளாக கிடக்கிறது. அந்த இருளை கூட அகற்றி வச்சுட்டு வந்த நல்லறிவே அப்படிங்கிறார். அப்போது எல்லா இருளை கூட, மாயமான இந்த இருளை கூட அகற்றிட்டு நல்ல ஞானத்தையும் அறிவையும், எப்படி இந்த சிவபக்தர் கதையில் எப்படி ஒரு சமயோசிதமான புத்தியும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டையும் ஒரு நல்ல படிப்பறிவையும் கொடுக்கக்கூடிய சக்தி, அறிவாளியாக நம்மளை ஆக்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ இப்பேற்பட்ட நம்மளையெல்லாம் அறிவாளியாக்கக்கூடிய அவர் எப்பேற்பட்ட அறிவாளியாக இந்த உலகத்தில் இருப்பார்? ஆக மொத்தத்தில் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யாருன்னா சிவபெருமான் தான். அதைத்தான் மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமாக நமக்கு சிறப்பாக தெளிவுபடுத்துகிறார். நீங்களும் சிவபெருமானை கும்பிடுங்க. உங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கல்வி அறிவும் சமயோசிதமான புத்தியும் அறிவு கூர்மையை கொடுத்து நம்மளை நல்ல மேலே வளர்த்தி விடுவார். நன்றி என்பர்களே, வணக்கம்.